ஆடும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்து கிராம் ரேட்டு கூடுனாலும் நமக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்படி முன்னாடியே முடிச்சிடலாம். அதுக்கு ஏன் 2 பேமெண்ட் போட்டுடலாமே, 2 சீட்டு போட்டலாமே அப்படின்னு நினைப்பீங்க, கேட்பீங்க. ஸோ அவ்வளோ இதெல்லாம் நம்மளால்ட்ட இல்லை. பட் வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கெலாம் போனஸ் கிடைக்குங்க. அப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குமா. ஸோ அப்போ 2 பேமெண்ட்டை கட்டிடலாமே, நம்ம கையில் பணம் இருக்கே அப்படின்ட்டு திடீர்னு நம்ம எதிர்பார்க்க நேரத்தில் ஒரு பணம் வந்து நமக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு வேலை பார்த்துருப்போம், அதுக்கு ஒரு பணம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம சும்மா பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம பே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக தானங்க இருக்கும். எப்படி நாளைக்கு சேவ் பண்ணுறதை இன்றைக்கே வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து நகைச்சீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கும் ஒரு பாயிண்ட்லாம் வந்து இருக்கும்ல. ஸோ அது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தேர்ட் செல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.